அமைச்சரே, சாமி கடவுளே, இந்த தீரான தேவி தமிழ் அப்பமார்கள் பெண்ணாய் பிறந்த அரும்பெரும் தாய்மாதர்கள் கட்டை கையளவு கற்காது உலகளவு கட்டவருக்கு தெரியுமா? கதையுடன் அருமை, பெற்றோருக்கு தெரியுமா? பிள்ளையுடன் பெருமை. கட்ட கதையா இருந்தாலும் அது போய் சரியா தெளிவு முட்டிட்டு பாக்கணும் கடவுளை. எவ்வளவு தெளிவு இருக்குதுண்ணா? எவ்வளவு தெளிவு ஊறி இருக்குது. காலையில எத்தனை சோம்பு கொடுக்கலாம் மாதவா? ஓய், காலையில் சென்று மாலை வரும். மழை வரும். பாட்டாளி மக்களும் மண்ணை பொன்னாக்கும் பொன்னாக்கும் விவசாய பெருங்குடி மக்களும் உழைத்தோம் உண்டோம் உறங்கினோம் சம்பாதித்தோம் சாப்பிட்டோம் சாய்ந்தோம் என்ற பழமொழிக்கு உயிர் கொடுக்காத பார்க்க வந்த பொதுமக்கள் அனைவருக்கும் நம்ம நாடுகொள்கை சார்பாக நன்றி கடந்த வணக்கத்தை தெரிவிப்போம். அமைச்சரே, என்ன ஒரு கருக்குமலை அங்க இருக்குது. கருப்புகாண்ட மலை வென்றால் நம்மளோட தாய் நாடாகும். அதே போல அரக்கன் சண்டை மகாபாரதத்தில் ஒரு பாகமாகி பாதாள அரக்கன் போகவதி கல்யாணம் இந்த நாடகத்தில் ஆமா நீங்க வந்தபடியா? என் பெயர் என்ன? நான் யாரு? அப்படியா? அறிக்கை செய்கிறான் வா. மாதவா, என் பேர் என்ன? நான் யார் தெரியுமா? ஒண்ணு சரி, இப்படிப்பட்ட ஆண்டு வரக்கூடிய சாம்ராஜ்யம் என்னங்க? சிறு வைகுண்டத்தை வீடு வாங்க இருந்த இந்த சங்கு போல ஒரு கோட்டை இந்த துபாரத்துவார் வாசப்படியாக வைத்து ஆண்டு வரக்கூடிய என் நாடோ சங்க துபாரகை. நாடோ சங்கு துபாரகை. ஆமா, சரிங்க. என் பெயர் என்னங்க? கண்ணன் மணிவண்ணன் கோபாலக்கண்ணன் திருமந்த நாராயணன் ஏழுமலை பொன்றாமன் மாதவன் கேசவன் கோவிந்தன் கோபாலன் அப்படி பல பேரை கொண்டு என் பேர்
கோவிந்தா. மாதவா ஓய். இப்படி கண்ணனாக இருந்தாலும் இந்த மாயவருக்காக கேட்டு கொடுப்பது மனித குணம், கேட்காய கொடுப்பது தெய்வத்தின் குணம். வேற என்ன? ஆறுமுகம் அவர்களும் அவர் சொத்துல இருந்து 10 ரூபாயும் நம்ம சொந்த பட சொங்கோடு இன்னும் காளியா கோயில் கன்சாமி அவர்களும் அம்மா 8 பேர் சொல்லுது. முனுசாமி அவர்களும் ஆமா. இன்னும் பள்ளியம்மா தானே. அட காளி அவருடைய சொத்துல இருந்து காணாம சொல்லி காளிமா நசுண்டவா. அது மட்டும் இல்லாம காளிமா என்ன கருவேப்பன்பட்டிக்கு சேர்ந்த ஒரு பையன் வந்தா, அந்த பையன் பேர் என்னங்க? நிஷாந்தா. திசாந்த் எட்டரா பேர்ல பட்ட நோட் திசாந்த் அவருடைய அவர்கள் சொத்துல இருந்து 10 ரூபாயும் என்ன கருவேப்பன்பட்டிக்கு சேர்ந்த யாரு முருகேச கோமாளி. கோமாளினா எல்லா இடத்துலயும் பேர் பெற்றவன். நம்மளோட கூடவே ஆடினாலு. அப்படிங்களா? ஆமா. சரி சரிங்க. அவருடைய அக்கால் ஆகப்பட்ட அவருடைய பேர் பிடிக்காக நம்மளுக்காக 50 ரூபா கொடுத்திருக்கிறார். சரி சரி சரி. சும்மா சாதாரணப்பட்ட கோமாளி அல்ல, பெரியப்பட்ட கோமாளி. கருவேப்பண்டு கோமல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா. இருந்தாலும் வயது சிறிதாக இருந்தாலும் அந்த ஆணவருடைய யாருலால இருந்து பொழைப்போம்னா ஏமனுக்கு ஊருக்குல பொழைச்சது போதுமான பொண்ணுலக போய் சேர்ந்தார். வாழ்ந்தது போதும் என்று வைகுந்தம் போய் சேர்ந்தார். அப்பேற்பட்ட புண்ணியமான் போய்விட்டார். மாதவா அவங்களுடைய குடும்பம் ஆகப்பட்டது பட்டி பெருகி பால் பணம் பொங்கி எந்த முகம் போனாலும் தங்கமுகமாக வாழ வேண்டும் என்று அந்த ஆண்டவனை பிரார்த்திக் கொள்வோம். அப்படிப்பட்ட இந்த மாயவருக்காக கேட்டு கொடுப்பது மனித குணம், கேட்காத கொடுப்பது தெய்வத்தின் குணம். எத்தனைதான் வீட்டுல கோடி கோடிய பணம் இருந்தாலும் வெளியே வந்து பேச போறது கிடையாது. இந்த சபையில 1 ரூபா கொடுத்தாலும் அது 1 கோடிக்கு சமம். 1 கோடிக்கு சமம். ஆமா. ஒரு மரத்துக்கடியை கல் எடுத்து வச்சு மனப்பூர்வமா கடவுளை கும்பிட்டா அது நிச்சயமா கடவுள் தான். அதே கோயில்ல இருக்கிற சிலைய கல்லா போய் நினைச்சு கும்பிட்டா அது நிச்சயமா கல்லுதான். இன்னும் சொன்னான் அவர்களும் அப்படி சொத்துல 20 ரூபா கொடுத்திருக்கிறார். எந்த முகம் போனாலும் தங்க முகமாக ஆண் அருள் பெற்று என்று சுகத்தோட வாழ வேண்டும். இப்படிப்பட்ட ஆளுக்கு 10 20 விண்வெளி இருக்கிறார். அவங்கள எந்த முகம் போனாலும் தங்க முகமாக வர வேண்டும் என்று இது யாரோட வாக்கு? சுப்பிரமணிய குடும்பத்தார் அவர் சொத்தில் இருந்த காஜான ரூபாய் 20 ரூபாய். பால அவர்களும் கணேஷ் அவர்களும் வெங்கடேஷ் அவர்களும் அவர் சொத்துல இருந்து காஜானம் கொடுத்திருக்கிறார்கள். அவங்க பேர் எப்படி தெரியுமா? எப்படி? அங்க இருந்து போறேன்னா போது
அனைவர்களும் இன்னும் பாவாய் அவர்களும் குமார் அவர்களும் இருக்கிறாங்க. ரெண்டு பேர் இருக்கிறாங்க. அவர் சொத்துல இருந்து கொடுக்கப்பட்டது. ஆமா. இன்னும் அனைவர்களும் அண்ணன் தம்பி பேர் என்ன? ஒன்னு மந்திரி அவர்களும் கன்சாமி அவர்கள் மாண்டு மடித்து விட்டார். இந்துலோகத்தை வட்ட 4ஆம் பதிவு சுருளம் சேர்ந்தபடியா கண்ணினால கேங்க போறோமா இல்ல காதால தான் கேட்க போறோமா? வாடகைக்கு வருவரை அவங்க பேரியாவது நம்ம காதால கேட்போம் அப்படின்றதுக்காக தன் சொத்துல இருந்த ஆளுக்கு 10 20 150 பெண்களை இருக்கிறார். அவங்களோட குடும்பம் ஆகப்பட்டு பட்டி பெருக்கி பால் பானை பொங்கி எந்த போனாலும் தங்கமுகமாக வாழ வேண்டும் என்று அந்த ஆண்டவனையே பிரார்த்தித்துக் கொள்வோம். மாதவா இப்படியாக இருந்தாலும் அமைச்சரே யுகமா நாளியோகம். ஆமா, இதெல்லாம் யாருடைய வாக்கு? இந்த கூத்தாடியோட வாக்கு, வாக்கு நாடக்காரோட வாக்கு, நாராயண வாக்கு, ஆட்டக்காரோட வாக்கு, ஹரிராமனுடைய வாக்கு. அந்த ஹரிராமனுடைய வாக்காகும். எந்த முகம் போனாலும் தங்க முகமாக வாழ வேண்டும் என்று அந்த ஆண்டவனுடைய அருளாகப்பட்டது அண்ணவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றும் நீரோடியாக வாழ வேண்டும். மாதவா யுகமோ 4 யுகம், 4 யுகங்கள் தெரியுதா? துபாபரி கலியுகம். அந்த 4 யுகத்திலையும் நான் நம்பினவருக்குத்தான் மாயவன் நம்பாயனுக்கு எவ்வளவு பிறந்திருக்கிறீர்கள். உண்மைதான். சரிங்க. இந்த 4 யுகத்திலையும் எனக்கு அவதாரம் என்ன? அகத்தில் 1008 அவதாரம், யுகத்திலே 108 அவதாரம். எனக்கு 10 அவதாரம் 10 அவதாரம் கொண்ட பரந்தாமன் ஆழ்வாரி. இந்த 10 அவதாரத்திலே நான் முதலாவது அவதாரம். என்ன அவதாரம்? யாரை கொண்டீர்கள் தெரியுமா உனக்கு? சொன்னால் தெரியும். நான் எடுத்த அவதாரங்கள் 6 அவதாரம். என்ன அவதாரம்? முதலோகத்திலே அதுல முதல் அவதாரம் என்ன அவதாரம்? யாரை கொண்டு? முதலாவது நான் எடுத்த அவதாரங்கள் 6 அவதாரம். அதுல முதல் அவதாரம் என்ன அவதாரம்? மற்றவர் சொல்லக்கூடிய மீன் அவதாரம். அதுதான் முதல் அவதாரம். சரிங்க. யாரை கொண்டு? சோமுகாசுரனை கொண்டீர்கள். ஆமா. சரி. இரண்டாவது ஆமை அவதாரம். அது தேவர்களை காட்டி. சரி. மூன்றாவது வராகியார் சொல்லக்கூடிய பன்றி அவதாரம். சரிங்க. எண்ணி ஆச்சரியம் நரகாசுரனை கொண்டு என்ற மோட்டரா எங்கு ஜெனரேட் ஆனது
மோட்டர் ஓட்டி தானே கரண்ட் தான் வரல. இதுல இருந்து வரலைங்க. டேய், மூன்றாவது அவதாரமோ வராஜன்னு சொல்லக்கூடிய பன்றி அவதாரம். பன்றி அவதாரம். எர்லியாச்சும் நரகாசுரனை கொன்று. சரி. நான்காவது அவதாரம். அவதாரமோ நரசிம்ம அவதாரம். நரசிம்ம அவதாரம். உண்மைதான். சரிங்க. எண்ணில படித்து. சரி. ஐந்தாவது குள்ள பிராமணர் அவதாரம். குள்ள பிராமண அவதாரம். மாபலி சக்கரவர்த்தி மதத்தை அடக்கி வைத்து மதத்தை அடக்கினீர்கள். ஆமா. ஆறாவது அவதாரம். அவதாரமோ பரசுராமன் அவதாரம். என் தாயாகப்பட்ட ரேடியா தேவியை கொன்று வரும் கலியோகத்தில் ஊருக்கு ஒரு மாறியாகவும் வாங்கியாக பிறக்க செய்து அதோட 6 அவதாரத்தோடு ஒரு யோகமே முடிந்தது. ஒரு யுகம் முடிஞ்சு விட்டது. மீண்டும் கிரிதா யோகம். சரிங்க. அந்த கிரிதா யோகத்திலே நான் 7வது அவதாரமோ ராமர் அவதாரம். ராமர் அவதாரம் எடுத்தீர்கள். உண்மைதான். நான் யாருக்கு மகனாக பிறந்தேன்? யாருக்கு? அயோத்தி மாநகரம் ஆண்டு வரக்கூடிய தசரத சக்கரவர்த்திக்கு 3 மணிமார்கள். சரி. யார் யாரு? கோசல, கைக, சுமத்திரை. சுமித்திரை. இந்த 3 பேர்களுக்குமே நான் 4 பிள்ளையாக பிறந்தேன். யார் யாராக? நான் ராமராகவும், சரி, இவருடைய ஆதிசேத நாகசர்பம் அது லட்சுமணாகவும், என் சங்கோ சத்திரக்கனாக, என் சக்கரமோ பரதனாக. சரிங்க. இப்படி 4 பிள்ளையாக பிறந்து தென்னலங்கி ஆண்டு வரக்கூடிய 10 தலை 20 வரம் படைத்த ராமநாதி கூட்டத்தை நான் கூட்டாடி அளித்தேனப்பா. இது 7வது அவதாரம். 7வது அவதாரம் ராம அவதாரம். சரிங்க. அந்த அவதாரத்தோடு அந்த ஒரு யோகம் முடிந்தது. மீண்டும் துபாபரி யோகம். அந்த துபாபரி யோகத்திலே நான் 8வது அவதாரம் பலராமன் அவதாரம். சரிங்க. 9வது அவதாரம் இந்த பூ உலகிலே பூமி வரம் தணிக்க நான் கண்ணனாக பிறந்தேன். நன்மை தீமை கெட்டது நல்லது அனைத்தும் ஆராய்ந்து யாருக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதற்காக நான் கண்ணனாக அவதரித்தேன் பூ உலகிலே. சரி. சரிங்க. 10வது அவதாரம். அந்த அவதாரம் எடுத்தால் உலகமே கூண்டாடால் இது போகும். ஆமா. ஐயோ, எப்ப எடுப்பீங்க? எடுக்கதான் போறேன். சீக்கிரம் எடுத்துருங்க. அது என்ன அவதாரம்? என்ன அவதாரம்? அதான் கல்கி அவதாரம். கல்கி அவதாரம் எடுத்தால் உலகமே அழிந்தது. அப்படின்னா சீக்கிரம் எடுச்சாங்க. காரணமா எடுக்கும்போது எனக்கு ஒரு போன் பண்ணிட்டு எடுங்க. என்னன்னு? இது மாதிரி கல்கி அவதாரம் எடுக்கிறா கோமாளி அப்படின்னு சொல்லிட்டு என்ன எடுங்க. ஏப்பா ஏங்க, அப்படி கல்கி அவதாரம் எடுக்கிற மாதிரி இருந்தா பள்ளிப்பாளையத்துல இருந்து கேசர் காலேஜ் வரல எடுக்காது. ஏன்? அங்க ஒரு நல்ல மகாராசர் இருக்கிறார். மகாராசர் இருக்கிறாருங்க. என்ன மகாராஜர்? அப்படி ஒரு முக்கியமான சார் இருக்கிறாருங்க. என்ன சாரு? அப்படி அவர் நல்ல மனசுக்காரங்க. நல்ல மனுஷன், தங்கமான ஆளுங்க. சரி. ஒருத்தரோட பொய் பித்தலாட்டம், திருட்டு பெரட்டு. ஒருத்தரோட 10 ரூபா கை நீட்டி வாங்க மாட்டாருங்க. வாங்க அவங்களுக்கு வாரி வாரி கொடுப்பாரு. அப்பேற்பட்டாளா? அப்பேற்பட்ட நல்ல மனசுங்க சார். இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. அவர் பார்க்கவே முடியாது. ஆமாங்க. அப்பேற்பட்ட சாரு அவர் நைட் நேரத்துல மட்டும் தான் அவர் பார்க்க முடியும். அப்படியா? பகல் நேரத்துல அவர் சுத்தமா பார்க்கவே முடியாது. ஏப்பா ஓய், அண்டம் நானே, ஆகாயம் நானே, நீரும் நானே, நெருப்பும் நானே, நான் அசைந்தால் உலகமே அசையும். அப்பேற்பட்ட இந்த கண்ணனுக்கு தெரியாத ஒரு சார் அங்க இருக்கிறான்னா சார், அந்த சாரை நான் பார்க்கணுமே. பார்க்கணுங்களா? ஆமா. வேற யாரும் இல்ல. அந்த சார் யாரு? நான் தான் கோமாளி. அலுப்பு நாய். ஊருக்கு வாங்கி எல்லா பக்கம் வாங்கி திங்கிறான். நீ குடுக்குற, அவங்க வாங்குறாங்க. அவங்க கிட்ட நீ வாங்கி திங்கிற. நானும் வாங்க மாட்டேன். கொடுத்தாலும் வாங்கி ஜோப்பு போட்டுக்குவேன். ஏங்க, யாரு எக்கேடு கட்ட எனக்கு என்ன? சரி. பொண்ணு ஓடி போனேன்னா மாப்பிள்ள ஓடி போனேன்னா எனக்கு மாலை காசு வந்தா போதும். அது மாதிரி நான் பொழைச்சா எனக்கு போதுங்க. எல்லாம் சாகணும். எல்லாரும் சத்த செத்து போறேன். நான் பொழைச்சா போதுங்க. நான் மட்டும் இருக்கணும். நான் மட்டும் தான் உசுரோடு இருக்கணும். அப்படிதானே நினைக்கிறாங்க. ஆமாங்க. இந்த கலியோகத்திலே அதுதான் நடந்து கொண்டு இருக்கிறது. காரணம் என்ன? என்ன? பொய்ய பித்தலாட்டம், திருட்டு பெரட்டு, அப்படியே மகன் கொள்வை, மகனே அப்பனே கொள்வை, முறை இல்லாத பெண்களோடு முறை கொண்டாடுவை, காசு பணத்துக்காக தன் மானத்தை வைப்பை செய்யாத அட்டுழிகளை செய்து வருகிறார். இதெல்லாம் பார்த்து கொண்டு ஒரு நாளைக்கு கலிக அவதாரம் எடுக்கத்தான் போகிறேன். உலகமே கூண்டாடாலியத்தான் போகிறேன். நம்மள மேல போய் கூத்தாங்க ஜாலியா. எனக்கு பிறப்பு மட்டும்தானே தவிர இறப்பு கிடையாது. ஆமா. அப்படி பாவம் புண்ணியங்களை செய்திருந்தாலும் சாகும் நேரத்திலே அவங்க ஒரு புண்ணியத்தை தேடுவார்கள். முட்டுசாமி
சாமி இங்கேயே பூலகையிலே இத்தனை பாவத்தை பண்ணி போடுறாங்க மாநில மக்கள் நாங்க. ஆமா. சாகர நேரத்துல நாங்க எப்படிங்க புண்ணியத்தை தேட போறோம்? சாகும் நேரத்தில் நாங்க மும்மூர்த்தி தேவர்களும் அவங்களுக்கு ஒரு புண்ணியத்தை தேடி கொடுப்போம். எப்படி எப்படின்னு கேளு. இப்போ ஒரு செத்து போயிட்டாங்கன்னா அவர் கேளுங்க, ஒரு செத்து போயிட்டாங்கன்னா குளப்பாட்டத்துக்கு தண்ணி கொண்டு வரதுக்கு போறாங்க. அந்த 3 பேர் யார் யாரு? 2 பங்காளி, ஒரு உரம்பரை. 2 பங்காளிங்க, ஒரு உரம்பரை. அந்த 3 பேர் யாரு? அந்த 3 பேருமே நாங்கள் மும்மூர்த்தி தேவர்களப்பா. சரி சாமி. இருந்த போதிலும் மாதவா இன்று தினமாக ஏதோ தெரியவில்லை, தர்மநந்தன் பாஞ்சாலியும் என்னை கோரி அழைக்கிறார்கள். யாதென்று பார்ப்போம். பாஞ்சாலி, மாமா மணிவண்ணா, காக்கும் தெய்வம் கண்ணனாகிய உங்கள் பாதத்தை, அதாவது உங்கள் கணவராகிய தர்மரும் உண்மைதான் தங்கியாகிய பாஞ்சாலியும் உங்கள் பாதத்தை பணிகிறோம் அண்ணா. தங்கள் பாதத்தை அடியேன் செவித்தேன் தர்மநந்தனா, மாமா. என்னுடைய பாதாரம் வந்து எனக்கு ஆதாரமாக படித்தவையா என் சுக சேமத்தோடு வாழ்ந்திருப்பு. இருந்தாலும் வாடாத திருமுகம் வாடி இருக்கிறாய், போராத திருமுகம் தோன்றி இருக்கிறாய். காரணங்கள் என்ன மாமா? நான் என்னென்று சொல்றேன் மாமா, எனக்கு சொல்றேன் மாமா. தர்மநந்தனா, ஸ்ரீமந்த நாராயணா கோவிந்தா, என்னுடைய மனதே இருக்கக்கூடிய அதை நினைத்தால் எரிமலை குமுது போல் என் மனதே குமுறது. மாமா, இதோ ஏன் உங்களுக்கு வாட்டம் என்ன? காரணம் என்ன? மாமா, இந்த முகமானது ஆட்டமா இருக்கிறது. அன்றாடம் உண்மை பார்த்தா சிரித்த முகத்தோடு நாங்க வருவோமே. ஆமா. இன்று இருக்கக்கூடிய காரணம் என்ன தெரியுமா? காரணம் என்ன? என் தந்தையாக விளங்கக்கூடிய பாண்டுராஜன் ஆமா மாண்டு மடிந்து விட்டார் அல்லவா? பாண்டுராஜ மனைவி எவ்வளவு நாளாச்சு? மாமா, உண்மைதான். அதனால அதற்கு என்ன? என் தந்தையார் சொர்க்க பதவியை அடையவில்லையா, நரகத்துக்கும் போய் சேரலையா. சொர்க்கத்துக்கும் போகல, நரகத்துக்கும் போகல. அந்தரத்திலே வவால் ரூபத்தில் தொங்கிக் கொண்டிருக்கின்றாராம். வவ்வால் எப்படி தொங்கும்? தலைகீழ. ஆமா. கால் மேல தலை கீழ தொங்கிக் கொண்டிருக்கிறார். என் தந்தையார் தொங்கிக் கொண்டிருக்கின்றாராம். சரி. அதே சமயத்தில் திருலோக செஞ்சாரின் ஆனந்த சிகாமனை கண்டறிந்து என் மக்களாகப்பட்ட 5 பஞ்ச பாண்டவர் இருக்கின்றார். பூலோகத்துக்கு சென்று என் மக்களிடத்திலே சொல்லி சரி போக ஈமச்சனங்க செய்தானா நான் சொர்க்கம் போய் அடைவேன் அப்படி என்று என் தந்தையார் சொன்னாராம். இதுக்கு என்ன செய்யறது ஏது செய்யறது ஒன்றும் புரியவில்லை. அருங்களே பாஞ்சாலி அழைத்து ஆலோசனை கேட்டேன். செல்லஞ்செல்லாத செட்டியாராக விளங்கக்கூடிய என் அண்ணன் ஆதி கண்ணனாக மாயக்கண்ணன் இருக்கின்றார். அவரை அழைத்து ஆலோசனை கேட்டா இதுக்கு தக்க பதில் உரைக்கும் என்று என் தேவியாகப்பட்டவள் சொன்னால் மாமா. நான் சொன்னதுனாலதான் உங்களை கூட்டிட்டு வந்தாரு. அப்படியா பாஞ்சாலி? இதுவரைக்கும் ராஜசூயாகம் செய்தீர்கள். ராஜசூயாகம்? ஆமா, உண்மையாகத்தான். அதை செய்ததற்கு தேவைப்பட்ட பொன்பொருளாம் அத்தனையுமே உங்களுக்கு செலவாகிவிட்டு இப்ப இருப்பது எதுவுமே கிடையாது. ஆமா, இப்படி ஈமச்சடங்கு செய்ய வேண்டும் என்றா அதுக்கு தேவையான பொன்பொருள் அதிகமா தேவைப்படுமே தருமா? தேடி அடினேன் மாமா. ஆமா, உன் தம்பிமார்கள் 4 பேர்களும் எங்கே சென்று விட்டார்? அதாவது காய்கறி பறிக்க. காய்கறி அதாவது தன்னாக வண்ணக்கூடிய தர்மருக்கு உணவு வேண்டியே காய்கறி பறிக்க சென்று விட்டார். அப்படியா? ஆமா. உண்டான விளக்கத்தை நான் சொல்கிறேன். அப்படியா மாமா? ஆமா. சற்றேது ஆலோசனை செய்து கொள்ளுங்கள். தமிழாகப்பட்டவர்கள் அழைத்துக் கொள்ளுங்கள். பயப்பட வேண்டாம். 5 பேர்களையும் 4 பேர்களையும் அதி சீக்கிரமாக அழைத்துக் கொண்டு வா. பிறகு நான் சொல்கிறேன். புறப்படுங்க.